Just let you imagine like this. நம்ம கண்ல பார்க்குற இயற்கை எழில் கொஞ்சிற ஆறுகளும் குளம் ஏரிகள்ல ஓடுற தண்ணி சுட ஆரம்பிச்சா இன்னும் கொதிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பட் உண்மையிலேயே இப்படி ஒரு ரிவர் இருக்குன்னு நான் சொன்னா எஸ், அப்படி ஒரு ரிவர் இருக்கு. பெருல இருக்க டென்ஸ் அமேசான் ஜங்கிளுக்கு நடுவுல இருக்க ஒரு ரிவர் நேச்சுரலாவே பாய்லிங் ஸ்டேட்ல இருக்கு. இது எந்த அளவுக்குன்னா, பை மிஸ்டேக் ஒரு மனுஷனோ விலங்கோ தவறி இந்த ரிவர்ல விழுந்துட்டா சில செகண்ட்ஸ்ல உடல் வெந்து இறந்து போயிருவாங்க. இதுல அதிசயம் என்னன்னா, பொதுவா ஒரு ரிவரோட வாட்டர் ஹீட்டா இருந்தா அதோட ரேடியஸ்ல எரிமலை இருக்கும். பட் அமேசான் ஜங்கிள்ல இருக்க அந்த பர்டிகுலர் ரிவருக்கு 700 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எங்கேயும் வேல்கனோஸ் இல்ல. நேச்சுரலாவே 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 90 டிகிரி செல்சியஸ் வரை ஹீட்டா இருக்க இந்த ரிவரோட வாட்டர் சில பிளேசஸ்ல 100 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பநிலையில இருக்கும்னு இந்த ரிவரை பத்தின ரிசர்ச்ல இன்வால்வ் ஆன சில ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த தெர்மல் கண்டிஷனுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஜியோ தெர்மல் வென்ஸ் காரணமா இருக்கலாம்னு சில ரிசர்ச்சர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜியோ சயின்டிஸ்ட் ஆண்ட்ரஸ் ரூசோ தான் இந்த ரிவர் பத்தி ஸ்டடி பண்ணி அந்த ரிவருக்கான மேப்பையும் டிரா பண்ணாரு. இப்படி ஒரு அமேசானியன் மார்வல் இருக்கிறத வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அந்த ரிவரோட தெர்மல் ஸ்டேட்டுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு தெரியாம இப்ப வரைக்கும் பல ரிசர்ச்சர்ஸ் தலையை பிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த ரீஜியன்ல இருக்க லோக்கல் ட்ரைப்ஸ் பீப்புள் அந்த ரிவரோட வாட்டர்ல ஒரு பாம்போட ஸ்பிரிட் இருக்குன்னு அதோட விஷம் தான் தண்ணியோட ஹீட்டுக்கு ரீசனும் நம்பி இந்த ரிவரை டெரிபிள் ரிவர்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இந்த ஆறோட புனிதம் கெட்டு போயிடக் கூடாது அப்படின்றதுக்காக ஒரு புனித ஆத்மா அந்த தண்ணியை கொதிக்க வைக்குதுன்னு ஸ்ட்ராங்கா நம்பி இந்த ரிவருக்கு ஷனை திம்பிஷ்கா, அதாவது சூரியனால் வெந்த நீர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ இது சயின்ஸா இல்ல அங்க இருக்க மக்கள் சொல்ற மாதிரி ஒரு புராண கதையா ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்க வேற ஏதாவதா? அமேசான்ல இருக்க பாய்லிங் ரிவர் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட யூகிக்க வைக்கிற ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. பட் ஒன் திங் ஃபார் ஷுவர், நேச்சர் எப்பவுமே நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் அதோட கையில வச்சிருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். சோ ஃபியூச்சர்ல இதுக்கான டிஸ்கவரிஸ் வெளியே வர்றப்போ அதை பத்தி கண்டிப்பா நம்ம ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல பேசுவோம். அன்டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ்.